Hi friends, இந்த வீடியோவில் சீரியஸ் ரிலேட்டடாக எக்ஸசைஸ் சம் போட்டிருக்கேன். ரெண்டு தான் பிரித்து போட்டிருக்கேன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் e-shopping application. Buymote e-shopping application is one of the online shopping application. Thank you. Hi friends, next சீரியஸில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்தோம். இப்போ சீரியஸோட exercise பார்க்க போகிறோம். exercise 2.6 find the sum of the following in 3, 7, 11 up to 40 terms, 102, 97, 92 up to 27 terms, 6 plus 13 plus 20 plus etc. 97. இதோட sum of the termsலாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கிறோம். A வந்து 3, D வந்து T2 minus T1 எடுப்போம். அதை எடுக்கும்போது நமக்கு Dயோட வேல்யூ 4 கிடைக்கும். அப் டு 40 டேர்ம்ஸ் கொடுத்துருக்கிறதுனால N40. ஸோ சம் ஆஃப் த டேர்ம்ஸ் அதோட ஃபார்முலா என்னென்னா Sn ஈக்குவல் டு n/2 2a ப்ளஸ் n minus 1 into D. ஸோ என்னோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். S40 ஈக்குவல் டு 40 டிவைட் பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு a வேல்யூ 3 இன்ட்டு 3 ப்ளஸ் 40 minus 1 இன்ட்டு D வந்து a. இப்போ இதை 2ஆல் கேன்சல் பண்ணும்போது இங்கே 20 போட்டுட்டோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 6, இது சப்ராக்ட் பண்ணும்போது 39 இன்ட்டு 4. 39 இன்ட்டு 4ஓட வேல்யூ 156. அகைன் இதை மல்டிப்ளை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் 20 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் அட் த சேம் இதே ரூல்ஸ் தான். ஏ வந்து 102, டி வந்து T2 மைனஸ் T1 வரும். அப்போ -5 வரும். n வந்து 27. இதே ஃபார்முலா தான், அதனால் நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். S27 ஈக்குவல் டு 27 டிவைடட் பை 2 இன்ட்டு ஏக்கு பதில் 102 ப்ளஸ் 27 minus 1 இன்ட்டு -5 26 இன்ட்டு -1 வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 204 வரும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது 74 கிடைக்கும். 74 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது 37 கிடைக்கும். அப்போ 27 37ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க, ஆனால் நமக்கு n கொடுக்கல. ஸோ அந்த லாஸ்ட் டேர்ம் எல்லை வச்சு நம்ம n கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால் அந்த ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஆஸ் யூஷுவல் ஏ வந்து 6, இது வந்து 7, டிஃப்ரென்ஸ் வந்து 7, எல் வந்து 97. என்னோட ஃபார்முலா n ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னென்னா L மைனஸ் ஏ டிவைடட் பை D ப்ளஸ் 1ன்னு வரும். எல்லோட வேல்யூ 97 மைனஸ் 6 டிவைடட் பை 7 ப்ளஸ் 1. இப்போ இது ரெண்டோட சப்ராக்ஷன் 91 டிவைடட் பை 7 வரும்போது கேன்சல் பண்ணும்போது 13 வரும் ப்ளஸ் 1. 13 ப்ளஸ் 1 வந்து 14. அப்போ என்னோட வேல்யூ 14. அப்போ S14 கண்டுபிடிக்கிறோம். S14 ஈக்குவல் டு 14 டிவைடட் பை 2 இன்ட்டு 6 ப்ளஸ் 97. அதாவது Sn is equal to n by 2 into a plus Lங்கிற ஃபார்முலாவை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்குது. Then next question. How many consecutive odd integer beginning with 5 will sum to 480? அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம் கான்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்த ஆட் இன்டீஜரை வந்து எடுத்துக்கிறாங்க. பிகினிங் 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 5க்கு அப்புறம் இருக்க வேல்யூஸ் எல்லாம் எழுதுகிறோம். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, அதோட சம் வந்து 480 கொடுத்துட்டாங்க. அதனால் Sn ஈக்குவல் டு 480 கொடுத்துட்டாங்க. ஏ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 5ன்னு சொல்லிட்டாங்க. டிஃபரன்ஸ் வந்து ஆட் நம்பருங்கிறதுனால அதோட டிஃபரன்ஸ் வந்து 2ஆக இருக்கும். இப்போ Sn ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னா n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n minus 1 இன்ட்டு D. ஸோ அப்போ Snோட வேல்யூவை லெஃப்ட் சைட்லேயோ இந்த ஃபார்முலாவையும் ரைட் சைடில் போகிறோம். n தெரியாது, அதனால் n/2ன்னு போட்டுக்கிட்டோம். 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம் ப்ளஸ் n minus 1 இன்ட்டு டியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். தென் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். 2 இன்ட்டு 5 வந்து 10னும் இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 2n இன்ட்டு 2 மைனஸ் 2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கிறோம். x ப்ளஸ் 2n கிடைக்குது. தென் இது ரெண்டுலேருந்தும் 2 காமனாக எடுக்கிறோம். 2 காமனாக எடுக்கும்போது இது 2 இன்ட்டு 4ன்னு வரும். இது வந்து 2 இன்ட்டு n வரும். ஸோ இதில் இருக்க ஒரு 2வையும் காமனாக எடுத்தோன்னா மீதி இருக்குது 4 ப்ளஸ் n. நெக்ஸ்ட்டு இந்த எண்ணை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 4n ப்ளஸ் n ஸ்கொயர்னு வருது. n ஸ்கொயர் ப்ளஸ் 4n மைனஸ் 480 ஈக்குவல் டு 0. நம்ம இதை வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை செப்பரேட் பண்ணுறதுக்கு ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணால், அதாவது மல்டிப்ளை பண்ணால் 480 மைனஸில் கிடைக்குது. ரெண்டு வேல்யூவை அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ணும்போது பாசிட்டிவில் 4 கிடைக்குது. ஸோ அது எது மாதிரி இருக்குங்கிறத ஃபைண்ட் பண்ணோன்னா 20 24ன்னு இருக்குது. ஸோ அதனால் அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். முதல்ல பாசிட்டிவ் எழுதுகிறோம், அதுக்கப்புறம் நெகட்டிவ் எழுதுகிறோம்.
ஃபஸ்ட்டு 24n minus 20n minus 480 equal to 0. இதில் இருந்து செப்பரேட் பண்ணி n வந்து 20ன்னு கொண்டு வந்துடுறோம். n வந்து -24ன்னு இன்னொரு ஆன்சர் இருக்குது. n நெகட்டிவில் n இருக்காது. அதாவது இத்தனை வேல்யூ அப்படின்னு சொல்கிறதுல நம்ம வந்து நெகட்டிவில் சொல்ல முடியாது. ஸோ அதனால் பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ எத்தனை நம்பர் ஹவு மெனி கான்சிக்யூட்டிவ் ஆட் இன்டிஜர் கிடைக்குன்னா 20 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Find the sum of first 28 terms of AP whose nth term is 4n minus 3. First 28 சம்மோட சம் வந்து 28 சம் வந்து ஏபியாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதோட nth term வந்து இதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ n வந்து 28. முதல்ல tn ஈக்குவல்ட்டுன்னு இந்த வேல்யூ டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் tn எழுதியிருக்கோம். tn ஈக்குவல் டு 4n minus 1. இதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது a கிடச்சிரும். 2 சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கிட்டோம். எதனாலனா d கண்டுபிடிக்கிறது t2 மைனஸ் t1 வரும். ஸோ அதனால் t2வும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 28th டேர்ம் கண்டுபிடிக்கிறோம். 28th டேர்ம் என்னென்னா t28 ஈக்குவல் டு 4 into 28 minus 3. அப்போ 4 into 28 வந்து 112 minus 3 போடும்போது 108 கிடைக்கும். அப்போ இதுதான் L லாஸ்ட் டேர்ம் தானே 28th டேர்ம். ஸோ அதனால் இது Lன்னு எடுத்துக்கிட்டோம். ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா போடுறோம். ஃபார்முலா போட்டுட்டு என்னோட வேல்யூ வந்து 28 அப்படின்னு வச்சுட்டு இதில் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கிது. ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். தென் the sum of first n terms of the certain series is given as 2n square minus 3n show that the series is an AP. அதாவது ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸோட ஒரு சீரியஸை வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து எஸ் சம் ஆஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ n டேர்மோட சம் வந்து இந்த வேல்யூவாக இருக்குது. அப்போ SN ஈக்குவல் டு அப்போ அந்த சீரியஸ் என்னன்னு நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு S1 எழுதுகிறோம். -1 கிடைக்குது. t1 எழுதணுன்னா t1 ஏவும் 1. அதனால் இந்த வேல்யூ வந்து -1ன்னு கிடச்சிச்சு. அதே இதில் S2 போடுறோம். S2 போடும்போது 2 into 2 square minus 3 into 2. இது 2 ஸ்கொயருங்கும்போது 4. 2 into 4 வந்து 8. 8 minus 6 வந்து 2. அதுக்கப்புறம் t2ங்கிறது S2 minus S1 இருக்கும். ஸோ S2 minus S1 கண்டுபிடிக்கும் போது 2 minus of -1. S1ஓட வேல்யூ -1. ஸோ அதுலேருந்து 3ன்னு கிடச்சிச்சு. இதுலேருந்து t கண்டுபிடிக்கணும்னா t2 minus t1. அதுலேருந்து t-ஓட வேல்யூ 4. ஃபஸ்ட் வேல்யூவும் கிடச்சிருச்சு, t வேல்யூவும் கிடச்சிருக்கு. அந்த அரித்மெட்டிக் ப்ராசஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதோட எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபார்முலாவில் AD வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். திஸ் இஸ் அன் AP வித் A ஈக்குவல் டு -1 D ஈக்குவல் டு 4 ஆகி இருக்கும்போது then the 104th term and 4th term of AP are 125 and 0. Find the sum of the first 35 terms. அதாவது 104வது டேர்மும் 4வது டேர்மும் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. அதாவது T104 T4ம் கொடுத்துட்டாங்க. இதிலேருந்து T35th சம்மோட சம் கேட்டிருக்காங்க. அப்போ T104 ஈக்குவல் டு 125. இப்போ T4 ஈக்குவல் டு 0. TNங்கிறது A + n - 1 D. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 104 - 1ன்னு வரும். அப்போ A + 103D ஈக்குவல் டு வேல்யூ. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். T4 அதே மாதிரி 4 - 1 × Dன்னு எழுதுவோம். 3Dன்னு வந்துடும். இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது A + 103 × D ஈக்குவல் டு 125. A + 3D ஈக்குவல் டு 0. ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் மைனஸாக போகும். அப்போ இது கேன்சல் ஆயிரும். 103லேருந்து 3 மைனஸ் பண்ணும்போது 100Dன்னு வரும். 125 அப்படியே வரும். இதை வந்து டிவைட் பண்ணும்போது 5/4ன்னு கிடைக்குது. இந்த வேல்யூஸை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது A + 3 × 5/4 ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 15/4ன்னு வரும். இதை ரைட் சைடில் கொண்டு போகும்போது பாசிட்டிவில் இருக்கிறது நெகட்டிவ் வந்துடும். இப்போ ஏயும் டியும் வேல்யூ கிடச்சிருச்சு. S35 கண்டுபிடிச்சிடலாம். அதுலேருந்து ஃபார்முலா என்ன? SN ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு அதோட ஏயோட வேல்யூவை 2 × A + 35 - 1 × 5/4 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். தென் S35ங்கிறது 35/2. இங்கே -15/2 + 34 × 5/4ன்னு வரும். இது ஒரு 2 கேன்சல் பண்ணும்போது இங்கே 17 வரும். 17 × 5/2ன்னு வரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம்.
தென் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 85. 2 காமனாக இருக்கிறதுனால நம்ம காமனாக 1 டைம் எழுதிக்கிறோம். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது 70. 70லேருந்து 2 டிவைட் பண்ணும்போது 35. ஸோ இதிலேருந்து 35 × 35 இந்த வேல்யூ. தென் இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருச்சு. ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் ஆட் பாசிட்டிவ் இன்டீஜர் லெஸ் தென் 450. அதாவது எல்லா பாசிட்டிவ் ஆட் இன்டீஜரையும் ஆட் பண்ணால் 450 விட கம்மியாக தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம முதல்ல ஆட் இன்டீஜர்ஸ் எல்லாம் சம் பண்ணுறோம். அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இது வந்து 450 கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்க ஆட் நம்பர் எடுத்துக்கிட்டோம். ஏ வந்து 1ஆகவும் இதுலேருந்து டிஃப்ரென்ஸ் வந்து 2ஆகவும் எல் வேல்யூ வந்து இது இருக்குது. இப்போ என் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ என் எத்தனை வேல்யூன்னு கண்டுபிடிச்சா தானே சம் ஆஃப் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் என் ஃபைண்ட் பண்ணுறோம். n = L - A divided by D plus 1. L வந்து இங்கே என்ன 449 minus 1 divided by 2 plus 1. இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 448 divided by 2ன்னு வரும். இதை 2ஆல் கேன்சல் பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ என்னோட வேல்யூ 225. அப்புறம் SN வந்து ஃபார்முலா L இருக்கிறதுனால A plus Lன்னு எடுத்துக்கலாம். 225 = 225 divided by 2 into 1 plus 449. இதை ஆட் பண்ணும்போது 415 வரும். 2ஆல் கேன்சல் பண்ணும்போது 225 வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 and 902 which are no divisible by 4. இப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க எல்லா நேச்சுரல் நம்பர்ஸையும் சம் பண்ணோன்னா அதில் வந்து டிவிசிபிள் பை 4 இல்லாத வேல்யூவோட சம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், மொத்தமாக சம் பண்ணலாம். அதுக்கப்புறம் டிவைசபிள் பை 4 கண்டுபிடிக்கலாம். மொத்தத்துலேருந்து டிவைசபிள் 4 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம், இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். அது எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னா 603 604 இந்த மாதிரி வரும் 902 வரைக்கும். ஸோ அப்படி எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து 603ன்னு வருது. டிஃப்ரென்ஸ் வந்து 1, லாஸ்ட் வேல்யூ 1. இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பிட்வீன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் லாஸ்ட் வேல்யூ 901. இதில் n ஃபைண்ட் பண்ணுறோம். L - A divided by D plus 1. அப்போ L வந்து 901 minus 603 divided by 1 plus 1. இது ரெண்டுக்கு சப்ராக்ஷன் கண்டுபிடிச்சோன்னா இந்த வேல்யூ. இதிலிருந்து 1 ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த கிடைக்கும். n 299. மொத்தமாக இதுக்கு நடுவில் எவ்வளோ இருக்குது 299 கிடைக்குதுன்னு சொல்லிட்டோம். அப்போ SN ஃபார்முலாவில் n/2 × A plus L ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். S299 கண்டுபிடிக்கிறோம். 299 divided by 2 × 603 plus 901. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இந்த வேல்யூ. இதை 2ஆல் கேன்சல் பண்ணும்போது 752 கிடைக்குது. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு தேவையான இந்த ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இது வந்து ஹோலாக மொத்தமாக ரெண்டுக்கும் நடுவில் உள்ள நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிவிசிபிள் பை 4 அப்படிங்கிறதுக்கான சம் கண்டுபிடிக்க போகிறோம். சேம் ஏ இல்லை, சாரி மறந்துட்டேன். இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணக்கூடியது. 602 அப்படிங்கிறத 4ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா இதை 1 டைம் போகும். 2 இங்கேயே 5 ஆயிடுச்சு. 2 பேலன்ஸில் நிற்கும். ஸோ அப்போ இது 4ஆல் டிவைட் பண்ண முடியாது. 603 பண்ணவே முடியாது. 604 பண்ணும்போது அது 4ஆல் டிவைட் ஆகுது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வேல்யூவாக எடுத்துக்கிறோம். அட் த சேம் லாஸ்ட் வேல்யூ 902 வந்து 4ஆல் டிவைட் ஆகாது. 900 வந்து 4ஆல் டிவைட் ஆகும். அதனால் அதுதான் லாஸ்ட் டேர்ம்னு எடுத்துக்கிறாங்க. எல். இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 4ஆக தான் இருக்கும். இதுலேருந்து நம்ம n கண்டுபிடிக்கும். எத்தனை நம்பர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம். 900 - 604 divided by 4 plus 1. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா 296 divided by 4 plus 1. இதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 74 கிடைக்கும். 74 plus 1 75. அப்போ அது எத்தனை நம்பர் கிடைக்குது, 75 நம்பர்ஸ் கிடைக்குது. ஸோ இது சம் ஆஃபில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். S75 = 75 divided by 2 into 604 plus 900. இதை ஆட் பண்ணும்போது இந்த வேல்யூ. நெக்ஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த வேல்யூ. மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ. இப்போ நமக்கு என்ன வேணும், 4ஆல் டிவைஸ் ஆகாத நம்பர்ஸ் மட்டும் வேணும். எத்தனை நம்பர் இருக்குதுன்னு வேணும். அப்போ மொத்தமாக இருக்கிறது -4ஆல் டிவைட் ஆகிறது. இது ரெண்டுக்கும் சப்ராக்ஷன் கண்டுபிடிச்சோன்னா தேவையான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஓகே. ராகு விஷஸ் டு பை a laptop. He can buy it by paying 40,000 cash or buying it in 10 installment as 4,800. In the first month 4,750 is second month
for 700 in the third month and so on. If he pay the money in this fashion, find total paid in 10 installment, how much extra amount that he has to pay then the cost. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ராகுங்கிறவர் ஒரு லேப்டாப் வாங்குறாரு. அவர் லேப்டாப் வாங்கும்போது 40,000 ரூபா கேஷு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, 10 இன்ஸ்டால்மெண்ட்டாக வாங்குறாரு. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் 4,800, அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டில் 4,750, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்லேயும் 500 ஒரு அமௌண்ட் வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வராரு. அப்படி வரும்போது இவர் வந்து ஒரு ஃபேஷனாக ஒரு ஆர்டரில் பே பண்ணிகிட்டு இருக்காரு. மொத்தமாக 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் அவர் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு, எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு எவ்வளோ பே பண்ணியிருக்காருங்கிறது தான் நமக்கு வேணும். ஸோ நம்ம இதை வந்து சம் ஆஃபில் எழுதிக்கிறோம். 4,800, 4,750, 700 இப்படி இதே மாதிரி 10 டைம்ஸில் போகுது. ஏ வந்து 4,800, டி வந்து இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது -50 கிடைக்குது. என் வந்து 10 டைம்ஸ். இதிலேருந்தே சம் ஆஃப் கண்டுபிடிக்கிறோம். SN = n/2 × 2a + n - 1 × d. இப்போ ஏங்கிற இடத்துல 4,800, என்னங்கிற இடத்துல 10 - 1 × -50. இங்கே 2ஆல் டிவைட் பண்ணும்போது 10 / 2ங்கும்போது 5ன்னு இருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 9,600. இது வந்து 9 கிடைக்கும். 9 × -50 அப்படின்னு போடும்போது -415 வரும். இது ரெண்டோட சப்ராக்ஷன் வந்து இந்த வேல்யூவாக இருக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் அவர் கட்டக்கூடிய அமௌண்ட்டு இது. நமக்கு என்ன அடுத்த கொஷின் என்னென்னா, எக்ஸ்ட்ரா அவர் எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காரு. அதாவது அந்த லேப்டாப்போட அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்க 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் அவர் கட்டின அமௌண்ட்டில் இருந்து லேப்டாப்போட அமௌண்ட்டை வந்து சப்ராக்ட் பண்ணோன்னா வரக்கூடிய அந்த அமௌண்ட் தான் அவர் எக்ஸ்ட்ரா கட்டின அமௌண்ட்டு. A man repays a loan of 65,000 by paying ₹400 in the first month and then increasing the payment by 300 every month. How long will it take for him to clear the loan? அதாவது ஒருத்தர் வந்து ஒரு லோன் எடுத்திருக்காரு, 65,000 எடுத்திருக்கிறாரு. ஒரு மந்த் ஃபஸ்ட்டு மந்தில் 400 பே பண்ணுறாரு. ஒரு மந்த்ஸ்லேயும் 300 இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அப்போ அவர் அந்த லோனை எப்போ ஃபினிஷ் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு லோன் அமௌண்ட் எழுதிக்கிட்டாங்க. அதோட இன்ஸ்டால்மெண்ட் 400, 700, அதாவது 300 ஆட் பண்ணி எழுதுனா இந்த மாதிரி எழுதலாம். அப்போ ஏ வந்து 400 ஆகும், டி வந்து 300 ஆகும். எஸ்என் மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட்னா 65,000 இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எத்தனை என் தான் கண்டுபிடிக்க போகிறோம். SN = n/2 × 2a + n - 1 × d. n தெரியாது, SN எழுதிக்கிட்டோம், n/2 அப்படியே எழுதிக்கிட்டோம். 2 × a வந்து 400, n - 1 × 300. இப்போ n/2 அப்படியே இருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். 800லேருந்து 300 மைனஸ் பண்ணும்போது 500 + 300 n வருது. லெஃப்ட் சைடு அப்படியே தான் வருது. இங்கே இருக்க 2வை இங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷன் 2 வரும். அப்போ இது 13,000 மாறும். = n × இந்த வேல்யூன்னு வரும். என்னை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 500n + 300n² வரும். ஸோ இதை வந்து ஒரே பக்கமாக கொண்டு வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதிக்கிறோம். தென் இதை ஒரு 100ஆல் எல்லா வேல்யூவும் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. 3n² + 5n - 1,300 = 0ன்னு கிடைக்குது. இப்போ செப்பரேட் பண்ணுறோம். இப்போ எப்படி செப்பரேட் பண்ணுவோம், இந்த ரெண்டு வேல்யூவோட மல்டிப்ளிகேஷன் வந்து -3900, இது 5, மிடில் இருக்க வேல்யூ 5. ஸோ இப்போ இது ரெண்டையும் இந்த வேல்யூவை ஏதாவது ஒரு 2 வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸில் ஆன்சர் வரணும். இது சப்ராக்ஷனோ அடிஷனோ பண்ணும்போது 5 கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்குது. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்குது. ஸோ அதனால் இதை சூஸ் பண்ணி இங்கே எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுலேருந்து n காமனாக எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு 2ல், செகண்ட் 2ல் -20 காமனாக எடுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது ரெண்டும் காமனாக எழுதிட்டோம். அப்போது இது வந்து நாட் பாசிபிள், ஏன்னா இது வந்து நெகட்டிவில் வராது. ஸோ பாசிட்டிவில் இருக்கிறதுனால 20 மந்தில் அவர் அந்த லோனை முடிச்சிருவார். நெக்ஸ்ட்டு, எ பிரிக் ஸ்டேர்கேஸ் ஹேஸ் எ டோட்டல் ஆஃப் 30 steps. That bottom steps require 100 bricks.
ஒரு பிரிக்ஸ் ட்ரேஸ் வந்து டோட்டலாக 30 ஸ்டெப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 100 bricks இருக்குது. ஈச் சக்ஸசிவ் ஸ்டெப்ஸ் requires 2 bricks less than the previous step. இப்போ இதில் இந்த ஸ்டெப்பில் 100 இருக்குன்னா இதில் 98 இருக்கும், இது 96 இருக்கும். இந்த மாதிரி குறைச்சிட்டே போகிறாங்க. How many bricks are required for the top most step? டாப் மோஸ்ட்டில் எத்தனை ஸ்டெப்பு வரும் அப்படிங்கிறது, எத்தனை பிரிக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. ஹவு many bricks are required to build the staircase? எத்தனை பிரிக்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கும், எத்தனை ரோ வரும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, மொத்தம் 30 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு இதில் 100 ஒன்றுலேயும் 2 கம்மியாகிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ A100, D வந்து 2, N வந்து 30. இதுலேருந்து TN கண்டுபிடிக்கிறோம். TN கண்டுபிடிச்சோன்னா A + N - 1 × D. இதுக்கு எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண T30, அதாவது 30வது ஸ்டெப்ஸில் 42 பிரிக்ஸ் இருக்குன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? அடுத்தது சேம் சம் ஆஃப் இந்த 42 பிரிக்ஸையும் இந்த எல்லா பிரிக்ஸையும் சம் பண்ணணும். அதாவது 30 ஸ்டெப்ஸில் உள்ள பிரிக்ஸையும் சம் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ SN ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். n/2 × 2a + n - 1 × d. அப்போ S30 = 30/2 × 2 × 100. ஏக்கு பதில் 100 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். எனக்கு பதில் 30 - 1 × -2. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணும்போது 15 கிடச்சிரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 200. இதை சப்ராக்ட் பண்ணும்போது 29 × -2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -58. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது இந்த வேல்யூ, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ. அப்போ எத்தனை பிரிக்ஸ் இருக்குன்னா 2130 பிரிக்ஸ் அதில் இருக்குது. நெக்ஸ்ட், இஃப் S1, S2, S3, SM ஆர் த சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் MAPs, அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஏபி இருக்குது. அது ஒவ்வொரு ஏபிலையும் n டேர்ம்ஸ் இருக்குது, ஆனால் MAPs ஏபி இருக்குது. ஏபினா அரித்மெட்டிக் ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட் டேர்ம் எப்படி இருக்குன்னா 1 2 3ன்னு இருக்கும். அதோட காமன் டிஃப்ரென்ஸ் எல்லாமே 1 3 5 அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து 1 இருந்துச்சுன்னா இதில் 3 இருக்கும், இதில் 5 இருக்கும், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த சம்மெல்லாம் ஆட் பண்ணோன்னா இந்த வேல்யூ கிடைக்கும்னு சொல்லியிருக்கணும். ஃபஸ்ட் டேர்ம் ஆஃப் ஏபி அதோட காமன் டிஃப்ரென்ஸ் எழுதிக்கிட்டாங்க. இப்போது SNங்கும் போது இந்த வேல்யூ S1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. S1ன்னு இருக்கும்போது ஏயோட வேல்யூ வந்து 1, டியோட வேல்யூ 1. அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது n/2 × 2 + n - 1ன்னு வரும். இதை சப்ராக்ட் பண்ணும்போது 1 + nன்னு வந்துருச்சு. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் ரெண்டாவது வேல்யூவில் 2 டிஃப்ரென்ஸ் வந்து D. அப்படி தானே அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 × 2 வந்து 4, n - 1 × 3ங்கிறதுல 3n - 3ன்னு வரும். இதை சப்ராக்ட் பண்ணும்போது 1 வரும், 1 + 3n. அடுத்தது இதே மாதிரி 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 5ன்னு போடுவோம். அப்போ 1 + 5n வந்திருக்கு. இதே மாதிரி SMல் போடும்போது நமக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூலாம் ஆட் பண்ணும்போது அந்த வேல்யூஸ்லாம் அப்படியே எழுதும்போது இதில் இருக்க எண்ணெல்லாம் தனியாக எழுதிக்கிறோம், 1 தனியாக எழுதும்போது M டேர்ம் அப்படிங்கும்போது Mன்னு எழுதிக்கிட்டோம். இந்த 1 இந்த மாதிரி வரக்கூடிய 1 இது எல்லாத்துலேயுமே n/2 காமனாக எடுத்துட்டோம். NN டேர்ம்லாம் ஒன்றா எழுதிக்கிட்டோம். 1 டேர்ம்லாம் தனியாக எழுதும்போது அதை ஆட் பண்ணும்போது இங்கே Mன்னு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு n/2 × n இது எல்லாத்துலேயும் n காமனாக எடுக்கும்போது இந்த டேர்ம் கிடைக்குது. ஸோ இந்த டேர்மை இப்படி எழுதிக்கலாம். இந்த எழுதியிருக்கேன் இல்லையா, இதை இங்கே எழுதணும்னு அவசியம் இல்லை, அதனால் சைடில் எழுதியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் புரியணுங்கிறவங்க இந்த இடத்துலையே இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே SN வந்து n/2 a + L அப்படிங்கிற ஃபார்முலாவை இங்கே இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணும்போது n/2 × a + L, இங்கே 1 + 2m - 1 வரும். இதுவும் கேன்சல் ஆகி 2m இருக்கும். இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதியிருப்போம். ப்ளஸ் M, இங்கே 2வும் கேன்சல் ஆகி n × m² + nன்னு வரும், Mன்னு வரும். இந்த இதிலேருந்து ஒரு M காமனாக எடுத்தோம்னா Mn/2 × Mn + 1. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தென் find the sum a - b / a + b, 3a - 2b / a + b, 5a - 3b / a + b + etc. இதே மாதிரி 12 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த டேர்ம்ஸ் அப்படியே கிவன் டேர்ம் எடுத்துட்டோம். இதுக்கு சம் கண்டுபிடிக்கணும் நம்ம. இது எல்லாத்துலேயுமே 1/a + b வந்து காமனாக இருக்கிறதுனால டிவைடட் பையில் இருக்கிறத காமனாக எழுதிக்கிட்டோம். மற்ற டேர்ம்லாம் எழுதுகிறோம்.
இப்போது இதில் இருக்க ஏ டேம் வந்து அந்த இதுக்கு டிஃப்ரென்ஸ் இதிலேருந்து இதை டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா இதுதான் டிஃப்ரென்ஸ். அதாவது 3a மைனஸ் 2b டிவைடட் பை a ப்ளஸ் பி மைனஸ் a மைனஸ் b டிவைடட் பை a ப்ளஸ் பி ரெண்டுக்குமே காமனாக இருக்கிறதுனால காமனாக எழுதிக்கலாம். 3a மைனஸ் 2b மைனஸ் ஆஃப் a மைனஸ் பின்னு இருக்குது. ஸோ அப்போ இது மைனஸ் ஏ இதுக்கு பண்ணும்போது ப்ளஸ் பின்னு வரும். ஸோ அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது 2aனும் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் பின்னு கிடைக்கும். ஸோ இது டிஃப்ரென்ஸ் டி. ஏயும் டியும் கிடச்சிச்சு. சம் எத்தனை டேர்ம்னு கொடுத்துட்டாங்க, 12 டேர்ம்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சம் எஸ்என் ஈக்குவல் டு என் டிவைடட் பை 2 இன்ட்டு 2a ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. எனக்கு பதில் 12 சப்ஸ்டிட் பண்ணுறோம். 12 டிவைடட் பை 2 இன்ட்டு a மைனஸ் பி டிவைடட் பை a ப்ளஸ் பி ப்ளஸ் மைனஸ் 12 மைனஸ் 1ன்னு போடும்போது 11 இன்ட்டு டி வேல்யூ. நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு a மைனஸ் பின்னு வரும். இப்போ 11 இன்ட்டு 2a மைனஸ் பின்னு வரும். a ப்ளஸ் பி வந்து காமன். ஸோ அதை நான் வெளியே எடுத்து எழுதிக்கிட்டேன். அப்புறம் 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 2a மைனஸ் 2bன்னு வருது. இங்கே 22a மைனஸ் 11bன்னு வருது. இப்போ இதையும் ஆட் பண்ணும்போது 24a, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் 13b. இதுதான் நமக்கு தேவையான சம். தேங்க்யூ.